திரு காரை செல்வராஜ் அவர்களுடைய முதற் பார்வை கேட்கும். 8 கோடி தமிழர்களின் தன்மானத்தை, சுயமரியாதையை, பகுத்தறிவை, இனமானத்தை காத்து நின்றிருக்கிறார் முதல்வர் இன்றைக்கு அவருடைய உரையின் மூலமாக. தமிழகத்தை பழிவாங்க துடிக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு போர்க்குரலாக இருந்தாலும் அது ஒட்டுமொத்தமாக கடந்த 4 ஆண்டுகளில் திராவிட மாடலாட்சி துவங்கியதற்கு பிறகாக ஒன்றிய அரசினுடைய பாராமுகத்தை ஒட்டுமொத்தமாக தோலுரித்து காட்டியிருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள் என்று தான் சொல்லணும். இது தேர்தல் வருகிற 2026 தேர்தலுக்கான ஒரு பிரகடனம் என்று கூட நான் பார்க்கவில்லை. தமிழர்களின் சுயமரியாதையை காத்து தேர்தல் பிரச்சார பேச்சா நீங்க பார்க்க? தேர்தல் பிரச்சார பேச்சே இல்லை. இது அவங்க என்னுடைய பார்வையில் நான் தான் சொல்ல, தேர்தல் பிரச்சார பேச்சே இல்லை. பழிவாங்கப்பட்டிருக்கிறோம், நிதிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த வழியிலெல்லாம் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை தடை செய்ய முடியுமோ அதற்கெல்லாம் முயற்சியும் பண்ணுறாங்க. எப்படி அயோத்தியில் அங்கே இந்த வெளிநாட்டில் இந்த மதக்கலவரங்களை உருவாக்குனார்களோ அதை இங்கே முருகன் கோயில் வரைக்கும் கொண்டு வந்த அந்த மதக்கலவரத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிற ஒரு அரசாங்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்போ தான் அரசியல் சாசனம் வருது, தன்கர் பேசுகிறாரு, ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க. இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தீர்ப்பை வாங்கி கொடுப்பதற்கு எவ்வளோ போராடி இருக்கணும். 10 மசோதாக்கள் நிறுத்தப்பட்டு இருக்கிறது இல்லை. அந்த மசோதாக்களை மீட்டெடுத்திருக்கிற நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அவங்க உடனே நீங்கள் இவங்களுக்கு டைம் கொடுக்கலாமா, அவங்களுக்கு டைம் கொடுக்கலாமா, ஜனாதிபதியை பார்த்து அவர்களுக்கு நேர கட்டுப்பாடு கொடுப்பதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு தகுதி இருக்குதான்னு பேசக்கூடிய அரசாங்கமாக இருப்பதை நம்ம எப்படித்தான் எதிர்க்கிறது? இது தேர்தல் முறைகளை தாண்டி ஒரு மாநில உரிமையை காத்து நிற்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு தமிழக முதல்வர் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தன்மானத்தை தூக்கி நிறுத்தியிருக்கிறான்னு சொல்லணும். ஒன்று. இரண்டாவது, அவர் வரிசைப்படுத்துகிறார். தமிழர்களுக்கு எதிராக மோடி என்ன பேசினாரு, அமித்ஷா ஒரிசாவில் என்ன பேசினாரு, மோடி ஒரிசாவில் என்ன பேசினாரு, நாகரிகமற்றவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படையாக எல்லாத்தையும் அவர் வெளிப்படையாக சொல்லுவதனுடைய உள்ளர்த்தம் என்று சொன்னால், நீ தமிழை பேசு, தமிழ் வள்ளுவம் இது எல்லாத்தையும் நீ எங்கே உலகம் பூரா பேசுகிறேன்னு பேசுங்க, மக்களே ஏமாந்து விடாதீர்கள். தமிழர்களுக்கான எதிர்நிலைகள் இருந்துதான் இந்த ஒன்றிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அடையாளப்படுத்தக்கூடிய பேச்சாகத்தான் நான் இதை பார்க்கிறேன்.